ஹலோ குட்டி சுட்டீஸ். மீனுக்குட்டியோட குட்டி கதையில இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? எல்லா குட்டீஸும் சேர்ந்து ஒரு மேஜிக்கல் ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் பண்றாங்க. அதுதான் இன்னைக்கு கதை. ஓகே குட்டி சுட்டீஸ், நம்ம கதைக்குள்ள போலாமா? ஒரு அழகான குழந்தைங்க இருந்தாங்க ஜப்பான்ல. அவங்க எல்லாருக்கும் சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம எல்லாரும் ஒரு ஃப்ரெண்டு வீட்டு, அதாவது ஹருகோ-சான் வீட்ல தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நைட்டு தூங்குனாங்களாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கனவு வந்துச்சாம். ஸ்கூல்ல இருந்து அவங்க டெஸ்க்ல படுத்துக்கிட்டே இருக்காங்களா, அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு காட்டுக்குள்ள போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கனவை கண்டிப்பா நம்ம நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சாம். அந்த காட்டுக்குள்ள இவங்க ஜாலியா போய் 1 டேஸோ இல்ல 2 டேஸோ ட்ரிப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்களாம். கனவுலயும் அதே மாதிரி தான் இருந்துச்சாம். சரின்னு அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க. குட்டீஸ் இல்லையா, நினைச்சதை சாதிப்பாங்கல்ல. சோ ஒரு வழியா அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்டு மேப் எல்லாம் எடுத்து எப்படி போடலாம், எங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி லொகேஷன்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. ஜப்பான்ல ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லா இடத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால அவங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்க. அவங்க பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்க உள்ள மேப்பையும் பார்த்துட்டு எந்த ஸ்டேஷன் எந்த பிளாட்ஃபார்ம்னு தேடிட்டு பிளாட்ஃபார்ம்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, ட்ரெயின் வரும், ட்ரெயின் வந்தோன்னா நம்ம ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்டர் க்ளோ வில்லேஜ்னு சொல்லிட்டு தான் அந்த வில்லேஜோட பேரு. அதுவும் இல்லாம அந்த ட்ரெயினும் ரொம்ப கியூட்டா காம்பாக்டா அழகா இருந்துச்சு. ஒரு வழியா அந்த ட்ரெயினும் வந்தாச்சா, எல்லா குழந்தைங்களும் ஏறிட்டாங்க. ஏறி ஜாலியா போயிட்டு இருந்தாங்களாம். அப்படியே அந்த சூப்பரா அந்த புகையெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சா. ஒரு வழியா எல்டர் க்ளோ வில்லேஜ்க்கும் வந்தாச்சா. வந்தோன்னு அந்த ட்ரெயின் அவங்கள இறக்கி விட்டுட்டு ட்ரெயின் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த காட்டுக்குள்ள போனாங்க. போனோன்னு அழகான வானவில்லோட ஒரு மான்குட்டி அண்ணா வந்து அவங்கள வரவேற்த்தாங்க. வாங்க எங்க காட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குழந்தைங்களும் ஜாலியா போனாங்க. அருந்து வாலு குரங்கண்ணா இல்லாமலையா காடு. அவன் வந்தோன்னு இங்கிட்டும் அங்கிட்டும் தாவி குதிச்சுக்கிட்டு சிங்கு சிங்குன்னு குதிச்சுக்கிட்டே இருந்தான். சரின்னு ஒரு வழியா அவனையும் பார்த்தாச்சா. பார்த்தோன்னு இந்த குழந்தைங்க அடுத்தது என்ன பண்ணணும், மலை ஏறணும். ஏன்னா அவங்க கனவுல ஒரு அழகான ரெட் கலர் பூ தோன்றுச்சாம். அது என்ன சொல்லுச்சு, என்னால நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு, நீங்க வந்து என்ன தேடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குழந்தைங்களோட கனவுல சொல்லிட்டு போச்சாம். அதனால இந்த குழந்தைங்க எல்லாருமே அந்த ரெட் கலர் பூவை தேடி தான் போறாங்க. அவங்க தேடி போகும்போது மழை கஷ்டப்பட்டு ஏறினாங்களா. ஏறிட்டே இருக்கும்போது சாரு-சான் வந்து தவறி விழ போனாங்க. உடனே ஹருகோ-சான் தான் புடிச்சு, அவங்க என்ன அந்த பாதையெல்லாம் கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதனால அவங்க பிடிச்சிட்டாங்க. ஒரு வழியா ஏறிட்டோம்டா சாமி அப்படின்னு சொல்லி மலையில இருந்து குதிச்சாச்சு. அங்க இருந்து ஏறி ஒரு வழியா ஜம்பிங்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, நம்ம ஒரு ட்ரெக்கிங்னு வரோம் அப்படின்னா. அப்பாடா, நம்ம வந்தாச்சு சேஃபா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க. வந்தோன்னே அவங்க மலையெல்லாம் ஏறி டயர்டா இருப்பாங்க இல்லையா, சட்டையெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு. அங்க ஒரு அழகான ரிவர் பார்த்தாங்க. எவ்வளோ கிளீனான வாட்டர் தெரியுமா? ஜப்பான்ல எல்லா இடமுமே ரொம்ப கிளீனாவும் ரொம்ப நேச்சரிஸ்டிக்காவும் இருக்குமா. அதுவும் இல்லாம அந்த காடு அதை விட ரொம்ப அழகா இருந்ததா. அந்த வாட்டர்ல அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் நீச்சலும் தெரியும். ஜம்பிங் மட்டுமா, நீச்சலும் தெரியும், எல்லாமே தெரியும். ஒரு இத அவங்க குதிச்சுட்டாங்க. குதிச்சா அந்த ரிவர்ல அவ்ளோ ஒரு ஃபிஷ் இருந்துச்சா, ஃப்ரெஷ்ஷா. விடுவாங்கல்ல நம்ம ஹருகோ-சானு. அவங்க எல்லாம் குளிச்சிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணாரு, போய் மீனெல்லாம் பிடிச்சு வச்சாரு. ஏன்னா நம்ம சாப்பிட வேணும் இல்லையா, வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃப்ரெஷ்ஷான மீனை பாஸ்கெட் ஃபுல்லா பிடிச்சாரு. புடிச்சோன்னே அது கூட காட்டுல வேற என்னென்னலாம் பழம் இருக்குன்னு போய் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடினாங்களாம். மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடி ஒரு வழியா டொமேட்டோஸ், செர்ரீஸ், பிளம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்களாம். எடுத்துட்டு வந்தோன்னே நைட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், இதுக்கு மேல அவங்களால டிராவல் பண்ண முடியாது. சரி, ஓகே, இன்னைக்கு நைட் நம்ம இந்த மவுண்டன்ல தான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு வந்த டென்ட் எல்லாம் அழகா போட்டு ஃபயர் கேம்ப், ஏன்னா வந்து எந்த மிருகங்களும் வரக்கூடாது, அதுவும் இல்லாம அவங்க டின்னரும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால ஃபயர் கேம்ப் பண்ணி அதுல ஒரு பெரிய பவுல் வச்சு எடுத்துட்டு வந்து ஃபிஷ்ஷையும் வச்சு, அதுவும் இல்லாம அவங்க சால்ட் எப்பொழுதுமே வச்சிருப்பாங்க. ஏன்னா டிராவல் பண்றோம் அப்படின்னா சால்ட் கண்டிப்பா தேவை. ஸோ ஃபிஷ்ஷையும் கிரில் பண்ணி எல்லாரும் சூப்பரா ஹெல்த்தியா சாப்பிட்டாங்களாம். ஃப்ரெஷ் ஹெல்த்தியா சாப்பிட்டாங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சோன்னே அவங்க என்ன பண்ணாங்க, தூங்க போயிட்டாங்க. அப்ப பார்த்து பெரிய வெள்ளை நரி வந்துச்சாம். ஊ
அப்படின்னு சொல்லிட்டு ஊளையிட்டுச்சாம். இந்த குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பயமாயிடுச்சாம். யாருமே டென்ட்ட விட்டே வரவே இல்லையா. டென்ட்ட நல்லா இழுத்தி போத்திக்கிட்டு போர்வையில தூங்கிட்டாங்களாம். அவ்வளோதான். அப்புறம் நரி வந்துச்சு, யானை வந்துச்சு, எல்லாம் அது வந்துட்டு போயிடுச்சு. அப்புறம் இவங்க காலையில விடிஞ்சோனே, "ஐயா! காலையில விடிஞ்சாச்சு. வாங்க நம்ம பயணத்த கிளப்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்திரிச்சு திருப்பி கிளம்புனாங்களாம். போய்க்கிட்டே இருக்கும்போது தான் அங்க அழகா ஒரு பட்டர்ஃப்ளைஸ் அவங்கள ரெட் கலர் ஃப்ளவர் கார்டனுக்கு கூட்டிட்டு போச்சாம். அதுதான் இவங்க தேடி வந்த பூவாம். கனவுலயும் இதே பூ தான் வந்துச்சாம். அத பார்த்தோனே கியாசான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க எடுத்துட்டு வந்த பாட்டில்ல அந்த பூவெல்லாம் எடுத்து போட்டு பிரிசர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா ஓரளவுக்கு மேக்ஸிமம் அங்கருந்து எவ்ளோ பூ கலெக்ட் பண்ண முடியுமோ, அவ்ளோ பூவையும் கலெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஜாலியா அட்வென்ச்சர் ட்ரிப் சூப்பரா முடிஞ்சிருச்சு. அந்த பூவுக்காக தான் வந்தாங்க. அந்த பூவையும் கலெக்ட் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு, அவங்க திருப்பி மலை இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இறங்கி அந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்கோ, அங்கேயே போக ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்காக அந்த ட்ரெயினும் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அவங்க ட்ரெயின போர்ட் பண்ணி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஓகே குட்டி சுட்டீஸ், இதுலருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுச்சு? நம்ம பேரண்ட்ஸும் நம்மள அலோவ் பண்ணணும். நம்ம எங்க தனியா போனாலும், கிட்ஸா போனா கூட நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும், ஜம்பிங் தெரிஞ்சிருக்கணும், நம்ம நெறையா ஹெல்த்தியா இருக்கணும். எந்த ஃபுட் கிடைச்சாலும் அத வச்சு நம்ம சாப்பிட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கிட்ஸுக்கு இது ஒரு ரொம்ப சூப்பரான அட்வென்ச்சரா இருந்துச்சா. ஓகே குட்டி சுட்டீஸ், மீனுக்குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளோதான். நான் உங்கள அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.